வணக்கம். எப்படிப்பட்ட நோய்களையும் விரட்டும் 3 வர்ம புள்ளிகள் மற்றும் ஒரு நுண்ணழுத்த சிகிச்சை. இதுக்காக நம்ம ஒதுக்க போகிறது 4 நிமிடம் தாங்க. தினமும் 4 நிமிஷம் ஒதுக்குனா போதும், உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நம்மக்கிட்ட விலகிறத நம்ம பார்க்கலாம். இதை பார்த்து நம்ம உண்மையாகவே ஆச்சரியப்படலாம். இது நுண்ணழுத்த சிகிச்சை தாங்க, வர்மக்கலை தாங்க, ரசாயனங்கள் இல்லைங்க. நமக்காக நாம ஒதுக்காமல் வேறு யார் ஒதுக்குவாங்க நேரத்தை? பின்னாடி வருத்தப்படக்கூடாது. நம்மெல்லாம் இந்த வலி இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கை வீங்க இருக்குது, கால் வீங்க இருக்குது, நம்ம எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அப்போது நம்ம உடல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நாம் ஒரு 4 நிமிடம் ஒதுக்குவோமே, ஒதுக்கி பார்ப்போமே. உடல் மகிழ்ச்சியாக இருக்கணும், உள மகிழ்ச்சியாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இதாங்க வாழ்க்கை, இதாங்க உடல் ஆரோக்கியம், இதாங்க உடல் நலம். இப்போது இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நாளமில்லா சுரப்பிக்கு தான் முக்கிய காரணங்க. உடல் 7 சக்கரங்கள் இருக்காங்க. அந்த 7 சக்கரங்களும் சீராக இயங்கணும். சீராக இயங்கிடுச்சான்னா எந்த நோயும் நம்மக்கிட்ட அண்டவே அண்டாது, கெட்ட வராது. எப்படி வரும்? இது இயற்கை. உடல் என்பது இயற்கை. இந்த சமுதாயம் என்பது இயற்கை. இந்த பிரபஞ்சம் என்பது இயற்கை. இதுக்கு மாற்றாக நம்ம செய்யும்போது, இயற்கைக்கு மாற்றாக செய்யும்போது உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். அப்போ அந்த உடல் உபாதைகள் வராமல் இருப்பதற்கு இந்த 7 சக்கரங்களை இயக்கணும், சரியாக இயக்கணும். அது எங்கன்னா போதும். அதுக்காக நம்ம 4 நிமிஷம் தான் ஒதுக்க போகிறோம். அதுக்காக 7 சக்கரையும் தொட்டுட்டு அப்படியே போடணும் அவசியமே கிடையாது. நம்ம வரும் புள்ளிக்கு அவ்வளோ பவர் கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சி நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போது இந்த பிரச்சனை உளவியல் பிரச்சனைங்க. ஆக்சுவலாகவே இந்த 7 சக்கரங்களும் சீராக இயக்கணும்னா, 7 சக்கரம் ஏதாவது ஒரு சக்கரம் பிரச்சனை போச்சுன்னு வச்சிங்களா, ஏதோ ஒரு சக்கரம் பிரச்சனை. உதாரணத்துக்கு பிட்யூட்டரி கிளான்ஸ். பிட்யூட்டரி கிளான்ஸுக்கு பிரச்சனை போச்சுன்னா மற்ற ஒவ்வொரு சக்கரமும் பிரச்சனைகள் தான். ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளது, எல்லாமே தொடர்போடு இணைஞ்சிருக்கும். 7மே ஈஸியாக இருக்கணும், இணைஞ்சிருக்கணும். இதுக்கு தான் இந்த பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். அப்படி ஏதாவது ஒருத்தர் பிரச்சனை வந்துட்டாருன்னா மற்றதுக்கான உபாதைகள் ஸ்டார்ட் ஆகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும், பயம் வந்துடும், தூக்கம் வராது. அதுக்கடுத்து இன்னொரு பேர் வச்சுருக்காங்க, மன அழுத்தம் பேர் வச்சுருக்காங்க. என்ன தான் செஞ்சாலும் சரிங்க, மன அழுத்தம் போகலைன்னா எப்படி போகும்? இந்த சக்கரை வேலை செய்யலையே, என்னத்தை நம்ம செஞ்சு அது சரியாக போகுது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. தினமும் நம்ம ஒதுக்குனா போதும், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதை சரியாக செய்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம நேராக அந்த பயிற்சிக்கு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு பால் சுரப்பின்னு ஒன்று இருக்குது. அது பேர் மூலாதாரம்னு சொல்கிறாங்க. கருவாய்க்கும் எருவாய்க்கும் கீழே இருக்காங்க. மோஷன் போகிற இல்லைங்களா, எருவாய் இருக்குங்களா, அதுக்கடுத்து கருவாய், ரெண்டுத்துக்கு மையத்தில் கீழே இருக்காங்க. அங்கே தான் ஒரு சின்ன வடிவில் இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா என்ன ஆகும்? ஜுரம் அடிக்கடி பிடிக்கும், சளி அடிக்கடி பிடிக்கும். அப்படி போய்ட்டு வெளியூரில் போய் தண்ணி குடிச்சோம்னா தும்பல் வந்துடும். இது உடம்பு பிரச்சனை கிடையாது, பால் சுரப்பி பிரச்சனை. உயிராற்றல் குறைஞ்சிருக்கு, சக்தி குறைஞ்சிருக்கு, உயிர் தூக்கல் குறைஞ்சிருக்கு, காந்தாற்றல் குறைஞ்சிருக்கு. அப்போ எப்படி எனக்கு நோய் இருக்குது அப்படின்னா, இந்த ரசாயனங்கள் சரி பண்ணுறதை விட அந்த நோய் ஆற்றலை உருவாக்குவதற்கு தான் இந்த வர்ம புள்ளியை நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கணும். இப்போ தைமஸ்னு ஒன்று இருக்குங்க. இந்த குழந்தைகள் ஞானத்தாய். குழந்தைகள் சின்ன வயசில் தைமஸ் இப்போ அந்த கிளான்ஸ் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களா, அந்த குழந்தை சீராக வளருவாங்களாம். அது சரியில்லைன்னா அந்த குழந்தைங்க அவங்க இஷ்டம் போல் போகும், நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தைராய்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு கிளான்ஸ். சின்ன லேசர் தொட்டுட்டு நேராக போயிடலாம் ஃபாஸ்ட்டாக. தைராய்டு கிளாண்டு சரியில்லைன்னு வச்சுங்க, பலவீனம் அடைஞ்சிருவாங்க. தசை வீக்கம் வந்துடும், கால் வீக்கம் வந்துடும், நடக்க முடியாது, எலும்புகள் வீங்கிடும். எலும்புகள் வீங்கினா வீங்கிறது கிடையாது, எலும்பு வலிக்கும். இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, இடுப்பு வலிக்குது, விரல் வலிக்குது, வலிச்சா வலிக்குது, எல்லாம் வலிக்குது. என்ன காரணம்? கால்சியத்தை சீராக ஜீரணிக்கலை. கால்சியத்தை சீராக ஜீரணிக்குது தைராய்டு. அப்போ தைராய்டு சரியாக ஜீரணிக்கலைன்னா இந்த வலிகள்லாம் வரத்தான் செய்யும். இந்த கணைன்னு ஒன்று இருக்காங்க, ரொம்ப முக்கியங்க. அவங்க கணைய பிரச்சனை வந்துட்டாலே லோ பிபி வந்துடுங்க. லோ பிபி வந்துச்சுன்னா உசுறு போயிடுங்க. ஹை பிபி கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். லோ பிபி ரொம்ப மோசம், இந்த குறைந்த ரத்த அழுத்தம்னு சொல்கிறாங்க. அது எப்படி? குளுக்கோஸை செரிக்கணும். அந்த குளுக்கோஸை செரிக்கிறது கணையம் சீராகிடுச்சு, குளுக்கோஸ் சரியாக செய்யலை. அப்போ லோ பிபி வரத்தான் செய்யும். குறையுது இல்லைங்க, சக்தி குறையுது இல்லை, அப்போ மயக்க வரதானே செய்யும். விழுந்துருவாங்கல்ல சொல்லாமல்.
சரி, இப்போ பிட்யூட்டரி கிளாண்டு இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்டு இங்கே இருக்காங்க அவங்க. இவங்க சரியாக இல்லைன்னா ரொம்ப மோசங்க. எப்பயும் குற்றம் செஞ்சுட்டே இருப்பாங்க, திருடுவாங்க, களவு செய்வாங்க, கொலை செய்வாங்க, மோசமானது, கொள்ளை அடிப்பாங்க. அவனை திருத்தவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ள வந்து இந்த கிளாண்டு சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம். பிட்யூட்டரி கிளாண்டு, இந்த சுரப்பி, இந்த நாளமில்லா சுரப்பி. இப்போ அது நல்லா இருந்துச்சுன்னா அப்போ ஹாப்பியாக இருப்பாங்க, கவிஞ்சனாக இருப்பாங்க, தத்துவமே தான் இருப்பாங்க, மனசக்தி அதிகமாக இருக்கும், கல்விமானாக இருப்பாங்க. இந்த கிளாண்டு சரியாகணும்னா இதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். 7 சக்கரத்துக்கு நான் 4 பயிற்சி தான் பார்க்க போகிறோம். கடைசியாக பார்க்க போகிறோம். அந்த கிட்ட வந்துட்டோம். இந்த 6வது தொட்டுட்டு போகிறேன். அட்ரினல் கிளாண்டு இருக்காங்க. அட்ரினல் கிளாண்டு வந்து வேலை செய்யலன்னு வச்சுக்கலாம், பயப்படுவாங்களாம், சும்மா பயப்படுவாங்களாம், கோபம் அடிக்கடி வருமா அவங்களுக்கு. அந்த பயத்தினால் வரக்கூடிய கோபம் தாங்க. அசாதாரண தன்மை ஏற்படும் அவங்களுக்கு. சரியாக வேலை செய்ய மாட்டாங்க அவங்க. ஆமாங்க, அவங்களுக்கு கல்லீரல் வேலை செய்யாது, பாதிப்படைஞ்சிடும். அது நல்லா இருந்துச்சு வச்சுன்னா அந்த அட்ரினல் கிளாண்டு கல்லீரல் நல்லா வேலை செய்யும், மண்ணீரல் நல்லா வேலை செய்யும், பித்தப்பை நல்லா வேலை செய்யும், உடலுக்கு தேவையான ஆற்றல் சரியாக கிடைக்கும், ஜீரண சக்தி நல்லா வரும், சக்தி கிடைக்கும், ஆற்றல் நல்லா இருக்கும், தைரியம் இருக்கும், அறிவு ஆற்றல் அதிகம் இருக்கும், அறிவு ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த சரியாக இருக்கும்போது. இப்போது கடைசியாக வரேன் பீனியல் கிளாண்ட்ஸ். இங்கே இருக்காங்க பீனியல் கிளாண்ட். அவங்க வந்து சரியாக சுரக்கலைன்னா ஹைபிபி வருமா, உயர் ரத்த அழுத்தம். சரியாக சுரந்துட்டு வச்சுக்கலாம், பேரறிஞனாக இருப்பாங்களாம், இலக்கிய மனசு இருக்கும், எதிர்காலத்தை பற்றி அறிவாங்க, சிந்தனை அதிகமாக இருக்கும். இப்படி இது எல்லாமே சீராக இருக்கணும்னா இப்போ 4 பயிற்சி தான் நம்ம செய்ய போகிறோம். கடைசிக்கு வந்துட்டு இந்த சுரப்பி சரியாக சுரக்கணும். இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், இது உடல் ரீதியான பிரச்சனை, உளவு ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை. இப்போது இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல்லலாம் போவோம், நம்ம ஸ்கூல் காலேஜ் கல்லூரி எல்லாம் போகிறோம்ல, அவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்லும்போது, கிளாஸ் எடுக்கிறோம்ல, இதை சொல்லும்போது அவங்க ஒரு சில நேரத்தில் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க தன்மை மாறி இருக்கும். பள்ளி வாத்தியர்கள்லாம் தெரியும், சரிங்க ஐயா நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்தீங்க, என் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் மாறி இருக்காங்க நம்ம சொல்லும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வளோதாங்க. ஏது நம்ம செய்த அவங்க 4 பயிற்சி தான் செய்ய சொல்லியிருக்கோம், வேறு எதுவும் செய்யலை. இவ்வளோ விஷயம் இருக்குது, அவங்க அதை சொல்கிறதுக்கு சொல்லிவிட்டு 4 பயிற்சி செய்ய வைக்கிறோம். இப்போ நாம் அதை செய்யணுங்க. இந்த 4 பயிற்சி நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று கிடையாது. ஒரு பயிற்சி சொல்கிற மாதிரிலாம் நுண்ணழுத்த சிகிச்சை. இப்போ கை எடுத்துட்டுங்க, அப்படியே விரலை விட்டுட்டுங்க. இப்போ இடது கையினுடைய விரல் கட்டை விரல் வந்து வெளிப்பக்கமாக இருக்கா, இப்படி விரல வச்சுட்டேன், அப்படியே பண்ணிவிட்டு தேய்க்கிறேன். அவ்வளோதாங்க. இது நுண்ணழுத்த சிகிச்சைங்க. பாருங்கள், 1 2 3 4 தேய்க்கிற ஒரு 1/2 நிமிஷம். அதுக்கடுத்து விரல் கொஞ்சம் அப்படி மாத்திரம் பாருங்க, நல்லா தெரியுதுங்களா. இது ஒரு 1/2 நிமிஷம், ஆக 1 நிமிஷம். இது 1 நிமிஷம் ஒதுக்குறோமா, காலையில் இதுக்கு ஒதுக்க முடியாத நம்ம என்னென்ன நஷ்டமா நமக்கு. இன்னொன்று ஒரு அழகான ஒரு வர்ம புள்ளின்னா பொய்கை வர்மன்னு பேர், அதாவது பொற்க வர்மன்னு சொல்கிறாங்க. இப்போ காது இருக்கா, காதோட முன்பக்கத்தில் ஒரு சிறு தண்டுன்னு இருக்குங்க. இதுக்கு மேலே ஒரு 2 விரலுக்கு மேலே, அதாவது இந்த வளைவு வருதுங்களா, அந்த வளைவு வந்து முடியாடும் இந்த இடத்தாங்க, அது பொற்க வரும். அது 2 பக்கம் இருக்காங்க. வச்சுக்கிட்டு சும்மா அழுத்தி தொட்டாலே போதுங்க. 1 நிமிஷம் தொட்டுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதாங்க. இதான் நம்ம நஷ்டமாக நமக்கு எந்த நோயும் வரக்கூடாது, நம்ம மீண்டு போகணுக்காக செய்யக்கூடிய பயிற்சி, நமக்காக நாம் செய்யக்கூடிய பயிற்சி, யார் உதவியும் இன்றி. இது 1 நிமிஷமாச்சா. அதுக்கடுத்து பாலம் வரணும். இப்போ நெத்தி மையம் இருக்குங்களா, புரு மையம். இந்த புரு மையத்துலேருந்து 2 விரல் அளவு, 1 2, அதாவது ஏர் லைனுக்கும் புரு மையத்துக்கு மையப்பகுதி பால வரணும். இந்த பால வரும்போது அப்படியே தொட்டுகிட்டே இருக்கும். ஒரு விரல தான் சுட்டு விரல வச்சுட்டு அப்படியே 1 நிமிஷம் அப்படியே தொட்டு இருக்கும், கண்ணை மூடிட்டு. சமயத்துக்கு தூக்கம் கூட வந்துடும். வரட்டுமே என்ன இப்போ. அதுக்கடுத்து கடைசியாக ஒரு வர்மம், காக்கட்டை வர்மம். அதாவது இந்த ஷோல்டருக்கும் இந்த கழுத்துக்கும் மையத்தில் மேலே உச்சியில் ஒரு பள்ளம் இருக்கும் பாருங்கள். நல்லா மேடான பகுதி அழுத்தம்னா பள்ளம் வந்துடும். பாருங்கள், அப்படியே ஒரு பறவை மாதிரி 1 நிமிஷம் அழுத்துறோம் கை வச்சு. இந்த காக்கட்டை வரமோ இல்லைன்னா காவடி கால வரமுன்னு பேர். இந்த காவடி தூக்கிட்டு போது மேலே வச்சுட்டு போகிறாங்க இல்லைங்களா, காவடி ஒரு முறை தூக்கும்போது 1 வருஷத்துக்கு எனர்ஜி கிடைக்குமா பாருங்கள். அந்த காவடி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அப்போது இந்த வர்ம புள்ளிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு 30 நாள் தொடர்ந்து செஞ்சு பார்ப்போமே. இந்த 30 நாளில் நம்ம என்னென்ன நோய்கள் இருக்கோ அத்தனை நோய்களும் நம்ம விட்டு விலகுதை பார்க்கலாம். இப்போது நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கலாம், உள மகிழ்ச்சியாக இருக்கலாம், உடல் ரீதியாகவும் சந்தோஷமாக இருக்கலாம், குடும்ப சந்தோஷமாக இருக்கலாம். இதை நாம் தொடர்ந்து செய்வோம். நமக்காக ஒரு நாளைக்கு 4 நிமிடம் ஒதுக்குவோம். யார் உதவியுமின்றி உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.